வெல்கம் டு மை சேனல். பொதுவா இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோலாம் பெண்களும், பெண் குழந்தைங்களும் தான் விரும்பி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. மார்னிங் பார்க்கும்போது ஒரு 17 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. எத்தனை சப்ஸ்கிரைபர் இருந்தாலும், நீங்க எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இந்த வீடியோ பார்த்தாலும், உங்க லைஃப்ல ஒரு தடவையாவது தி கேர்ள் ஃபிரெண்ட் அப்படிங்கிற மூவிய பார்த்துருங்க. என்ன நீங்க கிராஃப்ட் வீடியோ போட சொன்னா மூவிக்கெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கோவப்படாதீங்க. ஒவ்வொரு பொண்ணுமே இந்த படத்த கண்டிப்பா பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த மூவில விக்ரம்னு ஒரு கேரக்டர் சரியான சாடிஸ்ட். அவன மாரியான ஆண்கள் கிட்ட எந்த பெண்ணுமே மாட்டிக்க கூடாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பொண்ணுங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்க ஃபியூச்சர் சூப்பரா இருக்கும். ஒருவேளை இந்த படத்துல வர்ற கேரக்டர் இருக்கக்கூடிய இந்த விக்ரம் மாதிரியான கேரக்டர்ல யாராச்சும் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, அவங்க முன்னாடி நீங்க ஒரு எம்பத்துங்கிறத காமிச்சிக்கவே கூடாது. நீங்க வந்து ரொம்ப போல்டா இருக்கிற மாதிரி, நீங்க ஒரு நார்சிஸ்ட்ங்கிற மாதிரியான மாஸ்க்க நீங்களும் மாட்டிக்கணும். அப்பதான் இந்த மாதிரியான கேரக்டர் இருக்கக்கூடிய ஆண்கள் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்மூத்தாவும், ரொம்ப சேஃபாவும் இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரியான ஆள்கிட்ட ஆல்ரெடி நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, எப்படியாவது தப்பிச்சுருங்க. அப்படி தப்பிச்சிட்டீங்க அப்படின்னா, இதுங்க என்ன பண்ணும்னா, அந்த பொண்ணோட கேரக்டர் தப்பு, அவ தப்பானவ அப்படின்னு ரூமர்ஸ ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ரூமர்ஸ்க்கெல்லாம் பயந்துகிட்டு, ஏதாவது பிளாக்மெயிலுக்கு பயந்துகிட்டு நீங்க அவங்க கூடவே இருந்தீங்க அப்படின்னா, அப்புறம் அந்த படத்துல வர ரோஹிணி மாதிரி தான் லைஃப் மொத்தமும் ட்ராஜடி ஆயிரும். சரிங்க, இன்னைக்கு என்ன கிராஃப்ட்னா, கிரீன் கலர்ல பேட்டர்ன் பேப்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட பிரிண்டர் இருந்துச்சுன்னா, நீ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இல்லைனா ஸ்கெட்ச் பென்னோ இல்லை வாட்டர் கலரோ யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாதாரண ஒயிட் பேப்பர்லேயே இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்யக்கூடிய கிராஃப்ட்டுக்கோ இல்லை ஜேர்னலுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரியான பேட்டர்ன் பேப்பர் எல்லாமே ஸ்டேஷ்னரி ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். புக்காவே கிடைக்குதுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி புக்கா கிடைச்சது அப்படின்னா, அத வாங்கிட்டு நீங்க என்ன பேட்டர்ன்ல நீங்க பண்ண போறீங்களோ, அதுக்கேத்த மாரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் பண்ண போற இந்த ஜர்னல் ஆர்ட்ல என் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த பத்தி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ இந்த பேப்பர வந்து கொஞ்சம் கிராஸா இருக்கிற மாதிரி நான் கிழிச்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சிசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு நல்லா நீட்டா கட் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாரி கிழிச்சு எடுத்திருக்கேன்லங்க, இதுல வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இந்த பேஜோட 2 சைட் கார்னர்லயும் இருக்கிற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். என்னோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னு சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட் நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட பேர் ரேவதி சிவகுமார். என்னோட நேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி பக்கத்துல ஒரு வில்லேஜ்ங்க. ஸ்கூல் லைஃப்னு பார்த்தோம்னா சிவகாசி பக்கத்துல சாட்சியாபுரம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல நான் வந்து 12th வரைக்கும் முடிச்சேங்க. அதுக்கப்புறம் யூஜி எஸ்எஃப்ஆர் காலேஜில் நான் வந்து தமிழ் லிட்ரேச்சர் படித்தேன். படிச்சுட்டு இருக்கும்போதே மேரேஜ் ஆயிடுச்சுங்க. 2009ல் மேரேஜ் ஆச்சு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சவுதி அரேபியாவில் இருக்கோம். எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்கிறதுனாலயோ என்னவோ இந்த படம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சது. அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருப்பூர் ரிதன்யா சூசைட் கேஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிதன்யா வந்து அவங்க அப்பாவுக்கு அனுப்பின அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் கேட்கும் போதெல்லாம் எனக்கு இப்போவும் அழுக வந்துடும். இது மாதிரிலாம் எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது. யூஜி முடிச்சதோட இங்கே சவுதி அரேபியா வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன்ல. அதுக்கப்புறம் பிஜி, அதுக்கப்புறம் படித்த கோர்ஸ் எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான் இங்கேருந்து என்னை படிக்க வச்சாங்க. ரொம்ப பெரிய இன்ட்ரொடக்ஷனாக இருந்துச்சு. உங்களுக்கே போராக இருந்திருக்கும். இப்போ வந்து என்ன இன்சிடென்ட்ங்கிறத சொல்கிறேங்க. இங்கே சவுதி அரேபியா வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கார்டன் மாதிரி வைக்கலான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஊரில் நான் இருந்த வரைக்குமே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே செடிகளெல்லாம் நட்டு வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே உள்ள மண்ணுக்கு எந்த செடியுமே வரவே இல்லை. அதாவது நம்ம சைடு இருக்கும் இல்லையா, கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, தக்காளி, கீரை இதெல்லாம் வந்து இங்கே உள்ள மண்ணுக்கு வரவே இல்லை. வெக்கேஷனுக்காக இந்தியா வந்திருந்தப்ப எங்கள் தோட்டத்துக்கு போய் ஒரு 10 கிலோ கரிசல் மண் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வீட்டில் எல்லாரும் எங்கள் அப்பா, அம்மா, அண்ணன் எல்லாரும் திட்டுறாங்க. 10 கிலோ மண்ணை போய் இங்கேருந்து சவுதிக்கு எடுத்துகிட்டு போறியே, உனக்கு அறிவு இருக்கா, வேறு ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு போகலாம்ல அப்படின்னு ஆளுக்கு ரொம்ப திட்டினாங்க. அவங்க சொன்னதெல்லாம் கேட்காம நாங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு பேக் பண்ணி வந்தாச்சு. திருச்சி ஏர்போர்ட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சென்னை ஏர்போர்ட்டில், அதாவது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கும்ல, அங்கே செக்கிங்கில் எங்களோட பேக், அதாவது நான் எந்த பேக்கில் மண் எடுத்து பேக் பண்ணி வச்சுருந்தேனோ அந்த பேக்கை தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. செக்கிங்கில் கேட்குறாங்க, நீங்கள் என்ன இவ்வளோ மண் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு. நான் ஊரில் மணல் தான் இருக்குது, அதில் பேரிச்ச மரம் மட்டும்தான் வருது, நம்ம ஊர் காய்கறி எதுவும் வரலை, அதனால் வீட்டு பக்கத்தில் கார்டன் வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு. இந்தியாவிலேருந்து நீங்கள் 10 கிலோ இல்லை 1 கிலோ மண்ணை கூட எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படி ஒருவேளை நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னா இந்தியன் கவர்மெண்ட் கிட்டேருந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த மண்ணை வந்து ரிசர்ச் பண்ணி அதுக்காக சர்டிஃபிகேட் வாங்கணும். சவுதி அரேபியா கவர்மெண்ட் கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காக சர்டிஃபிகேட் வாங்கணும். அதனால் இந்த மண்ணெல்லாம் உங்களுக்கு தர முடியாதுன்னு வாங்கி வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்னடா இப்படி நம்மளோட கார்டன் கனவுல இப்படி மண்ணள்ளி போட்டாங்களே அப்படின்னு. அங்கேருந்து வர்ற வரைக்குமே ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். வீட்டுக்கு வந்துமே ஒரு 2 நாளைக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாகவே இருந்துச்சு.
ஆனா, நான் இந்தியாலருந்து கொண்டு வந்திருந்த சீட்ஸ் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. மண் இல்லாம சீட்ஸ் வச்சு நம்ம என்னங்க பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாதுன்ட்டு அப்படியே எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தமாம் பக்கத்துல நான் ஒரு நர்சரிக்கு ஷாப்பிங் பண்ண போயிருந்தேன். மணி பிளான்ட், இன்டோர் பிளான்ட் வாங்கலாம் அப்படின்ட்டு. அங்க பார்த்தா, பிளாக் சாயில் 10 கிலோ, ரெட் சாயில் 10 கிலோ அப்படின்னு தனித்தனியா மேட் இன் இண்டியா அப்படின்னு போட்டு வச்சிருந்தாங்க. இது முதல்லயே தெரிஞ்சிருந்தா இங்கேயே வாங்கியிருக்கலாம். இத விட்டுட்டு உச்சி வெயில்ல, மத்தியானம் நல்ல சரியான வெயில். அதுல போயி அந்த மண்ண எடுத்துட்டு வந்து அத பேக் பண்ணி, அப்பா, அம்மான்னு வீட்ல இருக்கிற எல்லாரையும் டென்ஷன் ஆக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த மண்ணு கிடைக்கலன்னு நானும் டிப்ரஷன் ஆகி, ரொம்ப தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இப்ப பார்த்தீங்கன்னா, சூப்பரா கார்டன் வச்சாச்சு நான் நெனச்ச மாதிரியே. நம்ம ஊர் காய்கறிகள் எல்லாமே வந்து எங்க கார்டன்ல நான் போட்டு வச்சிருக்கேன். மருதாணி செடி கூட சூப்பரா வருதுங்க. இப்போ மருதாணி செடிய சாதாரணமா இங்க சவுதியில இருக்கக்கூடிய மணல்ல வளர்க்குறதுங்கிறது, சிவகாசி கிளைமேட்டுக்கு கேரட்டும், பீட்ரூட்டும் சாகுபடி பண்றோம் அப்படின்னா, எவ்வளவு அதிசயமா இருக்குமோ, அந்த மாதிரி தான். பேசிக்கிட்டே நான் வந்து என்னென்ன ஸ்டிக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லல. நான் இப்ப சொன்னேன்லங்க, அதுக்கு ரிலேட்டடான பிக்சர் தான் பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பிரிண்டட் பேப்பர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு கட் பண்ணிட்டு, அத ஜஸ்ட் ஃபோல்ட் மட்டும் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதில ஹேப்பி கார்டனிங் அப்படின்னு நான் எழுதி வச்சிருந்தேன். எழுதினத கட் பண்ணி இதுக்குள்ளக்க வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்துட்டு, அதில டேட் இன்னைக்குரிய டேட் நான் எழுதி வச்சுக்கிறேன். கிரீன் கலர் தீமில் இந்த ஜன்னல் ஆர்ட் பண்ணணுங்கிறதுக்காக என்னோட சொந்த கதையெல்லாம் இதில் சொல்லியிருக்கிறேங்க. நீங்கள் கிரீன் கலர் தீமில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட கார்டன் பற்றியோ அல்லது வேறு உங்களோட ஸ்கூல் பற்றி கூட நீங்கள் எதுனாலும் எழுதிக்கலாம். இல்ல நீங்க என்ன மாதிரியான செடிகள் எல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன்னா எல்லாருக்குமே செடிகள் வளர்க்குறது பிடிக்கும். பிளான்ட்ஸ்ல வந்து இன்டோர் பிளான்ட் பிடிக்குமா? இல்ல அவுட்டோர்ல வளர்க்குற மாதிரி பிடிக்குமா? அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதெல்லாம் கூட நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு சைட்ல கார்னர்ல நான் வந்து பேப்பர் மடிச்சுட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன்லங்க. இதில வந்து இந்த வீக்ல நான் என்னலாம் செய்ய போறேன்? கார்டன்ல என்னென்ன வேலை இருக்கு? அப்படிங்கிறத எழுதி வச்சுக்க போறேன். அடுத்து என்கிட்ட கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து இந்த டவுன் சைட்ல வந்து ரொம்ப எம்ப்டியா இருக்கிற மாரி ஃபீல் பண்ணேன். இந்த சைட்ல வச்சுட்டு நான் ஒரு ஸ்டிக்கரா எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். கிரீன் தீம்ல ஜர்னல் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர்ஸ்லாம் ஸ்டிக் பண்ணியிருக்கிறீங்க. ப்ளூ கலர்லலாம் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரே மாதிரி கிரீனாவே ஒட்டினாலும் அவ்வளோ நல்லா இருக்காது இல்லையா? அதனால நான் இந்த மாரி ஒட்டியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.